அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் தொடர்பான கேள்விகளும் அவற்றிற்கான பதில்களும் என்ற அந்த தொடரிலே இன்றைய நாளின் கேள்வி என்னவென்றால், கர்ப்பிணியான தாய்மார்கள் மற்றும் பாலூட்டுகின்ற தாய்மார்கள் ரமலானுடைய நோன்புகளை நோக்கும் விஷயத்தில் அவர்களுக்கு என்ன கட்டளை இருக்கின்றது என்பதாக இருக்கின்றது. இது தொடர்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது விஷயம் என்னவென்றால், அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே ரமலானுடைய அந்த நோன்புகளை நோக்காமல் இருப்பதற்கு 2 பிரிவாருக்கு சலுகையை வழங்கியிருக்கின்றார். அதில் முதல் பிரிவார் நோயாளிகள் என்ற அந்த கூட்டத்தில் சேர்கின்றார்கள். 2வது பிரிவார் பிரயாணிகள், பயணிகள் என்ற அந்த கூட்டத்தில் சேர்கின்றார்கள். எனவே அல் குர்ஆனின் அடிப்படையிலே இதில் கர்ப்பிணி தாய்மார்களை பற்றியோ அல்லது பாலூட்டுகின்ற அந்த தாய்மார்களை பற்றியோ தெளிவான முறையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்ற போது, முஸ்னத் அஹ்மத், இப்னு மாஜா, அபூ தாவூத் போன்ற பல ஹதீஸ் கிரந்தங்களிலே ஒரு ரிவாயத் இவ்வாறு வருகின்றது. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹு தாலா பிரயாணிக்கு தொழுகையை பாதியாக ஆக்கியும், அதே போன்று பிரயாணி, கர்ப்பிணி தாய், பாலூட்டுகின்ற தாய் ஆகியோருக்கு நோன்பை விதிவிலக்காக்கி இருக்கின்றான் என்றும் ஹதீஸிலே வந்திருக்கின்றது. எனவே இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு பெறக்கூடிய முடிவு என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கர்ப்பிணி மற்றும் பாலூட்டுகின்ற இந்த தாய்மார்களை நோயாளிகள் என்ற அந்த கூட்டத்திலே சேர்த்திருக்கின்றார்கள். ஆகவே அதன் அடிப்படையிலே கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, பாலூட்டுகின்ற அந்த தாய்மார்களுக்கு அந்த காலகட்டத்தில் வருகின்ற அந்த நோன்புகளை நோக்காமல் இருப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அக்காலகட்டத்தில் அவர்களால் நோக்க முடியாத அந்த நோன்புகளுக்காக அவர்கள் ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்பதும் ஷரியத்து கூறக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப அதற்காக ஃபிதியாவை அவர்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் பிற்காலத்தில் விடுபட்ட அந்த நோன்புகளை நோட்பதா இல்லையா என்ற அந்த விஷயத்திலே ஷரியத்து அதனை அவர்களுடைய கையிலே விட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக ஜமாத்தினுடைய முஃப்தி சாஹிப் அவர்கள் MTA-வில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியிலே வழங்கிய அந்த பதிலை, அதன் மொழிபெயர்ப்பை உங்கள் முன்னிலையில் நான் வாசித்து காட்டுகின்றேன் மேலதிக தெளிவுக்காக. அவர்கள் கூறுகின்றார்கள், பெண்களில் எவர்கள் கர்ப்பமாக அல்லது பாலூட்டுபவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களையும் ஷரியத்து நோயாளிகள் என்ற வட்டத்தின் கீழ்தான் சேர்த்திருக்கின்றது. அதாவது கர்ப்பத்தின் காலகட்டத்திலும் பாலூட்டும் காலகட்டத்திலும் இத்தகைய பெண்கள் ரமலானின் நோன்புகளை நோக்க வேண்டாம் என்று கூறியுள்ளது. ஆனால் கர்ப்பத்தின் காலம் முடிந்துவிட்டால், பாலூட்டும் காலம் முடிந்துவிட்டால், பிறகு கர்ப்பம் மற்றும் பாலூட்டும் காலகட்டத்தில் விடுபட்ட நோன்புகள் குறித்து தெளிவான எந்த ஒரு வழிகாட்டலும் இல்லை. இது குறித்து ஒரு ஹதீஸ் மாத்திரம் தான் இருக்கின்றது. ஆனால் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளரும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்களா அல்லது அந்த விஷயத்தை அவ்வாறு கூறினார்களா அல்லது இரண்டையும் கூறினார்களா என்ற சந்தேகத்தில் ஆழ்ந்திருக்கின்றார். எனவே நான் கருதுவது என்னவென்றால், இது விடயமாக இந்த போதனையை பாதுகாக்காமல் விட்டுவிட்டு அல்லாஹு தாலா இந்த உம்மத்தின் மக்களுக்கு இந்த இலகுவான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றான். அதாவது கர்ப்பம் மற்றும் பாலூட்டும் காலகட்டத்தில் நோன்பு நோக்க முடியாது போன பெண்கள் விரும்பினால் இக்காலகட்டம் கடந்ததன் பிறகு விடுபட்ட நோன்புகளை நோற்று பூர்த்தி செய்து கொள்ளலாம். விரும்பாவிட்டால் இவற்றிற்கு ஃபிதியா கொடுத்துவிட்டு நோன்பு நோக்காமல் இருந்து விடலாம். இவ்வாறாக இதனை அந்த பெண்களின் விருப்பத்தின் பேரில் ஷரியத்து விட்டிருக்கின்றது. எனவே உம்மத்தில் உலமாக்கள் இந்த கருத்தையே அதிகம் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இந்த கர்ப்ப காலத்திலே நோன்பு நோட்பதற்கு அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் விடுபடுகின்ற அந்த நோன்புகளுக்கு அவர்களால் முடிந்த அளவு வசதிக்கு ஏற்ப ஃபிதியாவை கொடுக்க வேண்டும். பிற்காலத்திலே அவர்களால் நோன்பு நோக்க முடியுமாக இருந்தால் விடுபட்ட அந்த நோன்புகளை நோற்றுக் கொள்ளலாம். விரும்பாவிட்டால் ஃபிதியாவுடன் மாத்திரம் அவர்களால் நின்று கொள்ளலாம். அடுத்ததாக பாலூட்டுகின்ற அந்த தாய்மார்களுடைய விஷயத்திலே திருமறை குர்ஆன் பாலூட்டுகின்ற அந்த காலகட்டம் முழுமையாக 2 வருடங்கள் என்று வரையறுத்திருக்கின்றது. ஆனால் இந்த 2 வருடங்களும் கட்டாயமாக முழுமையாக பாலூட்ட வேண்டும் என்று அல் குர்ஆன் ஒரு நிபந்தனையை, ஒரு கட்டளையை போடவில்லை. மாறாக அதனை விரும்பியவர்களுக்கு என்று அல்லாஹு தாலா விட்டுவிட்டிருக்கின்றார். ஆகவே பாலூட்டுகின்ற ஒரு தாய் தன்னுடைய குழந்தை உணவு சாப்பிடுகின்ற அந்த பருவத்தை அடைந்ததன் பிறகு பாலூட்டுகின்ற அந்த விஷயத்தை இரவு நேரத்தில் மாத்திரம் செய்கின்றாள் என்றால், பிறகு அந்த தாய் தன்னுடைய நிலையை அறிந்து நோன்பு நோக்க விரும்பினால் அதற்கு ஷரியத்திலே எந்த தடையுமே இல்லை. தாராளமாக நோன்பு நோற்றுக் கொள்ள முடியும். அதில் எந்த தவறும் இல்லை.